Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் முதல் மொட்டு அத்தியாயம் 5. யாரிடமாவது சொல்லு, யாரிடமாவது என்று மேகலையின் உள்ளம் கூவிற்று. திகிலினால் அல்ல, ஆனந்தத்தால். உற்சாகத் துள்ளலுடன் விசுக்கென்று கட்டிலில் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். காலை சூரியன் கதகதப்பான கிரணங்கள் சாளரத்தின் வழியே கீற்றாக புகுந்து அவள் உடலை வருடின. தொலைவில் இருந்து வரும் மெல்லிசை போல உறவமற்று வந்தது இளம் காற்று. போர்வையை விலக்கி கொண்டு எழுந்தவள் தெருவையும் தெப்பக்குளத்தையும் பார்த்தாள். இதுவரை இல்லாத புதுமையும் அதிசயமும் இப்போது தெரிவது போல் இருந்தது. இரவு காற்றில் பாசி ஓரமாக விலக நீரும் வெயிலும் கலந்து வெள்ளிச் சரிகைகளை இழையாக அங்கே புரட்டுவது போன்ற காட்சி தென்பட்டது. மேகலை தலைக்கு மேல் கையை உயர்த்தி விரல்களை நெட்டி முறித்து கொண்டாள். ஒரு கையை ஊன்றி கட்டிலை நாசுக்காக தாண்டி அறைக்கு வெளியே வந்தாள். இரவு அவள் கண்ட இனிமையான கனவுகளின் விளைவு அந்த உற்சாகம். அப்பாவால் அவசரமாக விரட்டப்பட்டு படுக்கையில் வந்து விழுந்தபோது நிச்சயம் தூக்கமே வரப்போவதில்லை என்று எண்ணியிருந்தாள் அவள். மாறாக ஆழ்ந்த துயில் அவளை ஆட்கொண்டது. அந்த துயிலின் நடுவே அவளை ஆட்கொண்ட ஆண்மகன் தோன்றினான். பூ போன்ற அந்த பெண் மனத்தை பைத்தியமாக அடித்து விளையாடினான். மனமிகுந்த மலர்களை அவள் கூந்தலில் சுட்டி, மலருக்கு இப்போ மனம் அதிகரித்திருக்கிறது என்றான். பொழுது விடிந்து பிரத்யட்ச உலகத்துக்கு வந்தபோது மேகலையின் உடல் காலோடு தலை குறுகுறுத்ததில் வியப்பென்ன. குளியல் அறையில் வாஷ் பேசின் வசதி இருந்தும் பின்புற தோட்டத்து முகப்பில் அமர்ந்து பல் விளக்குவதுதான் மேகலைக்கு எப்போதும் பிடிக்கும். பசை தடவிய பிரஷை பல்லிடுக்கில் கடித்துக்கொண்டு அவள் புறப்பட்ட போது வீட்டுக்குள் முழு வெளிச்சம் பரவவில்லை. மாடியில் அப்பாவின் அறை விளக்கு எரிவது கண்ணில் பட்டது. அவர் அங்குமிங்கும் நடமாடி கொண்டிருப்பதை சுவர் நிழல்கள் காட்டின. மேகலை நின்றாள். முந்தைய இரவு அப்பாவின் மர்மமான நடவடிக்கைகளை பற்றி தான் பயந்ததெல்லாம் இப்போது மீண்டும் அவள் மனத்தை பற்றி கொண்டன. சக்கரவர்த்தி எங்கோ புறப்பட தயாராகி கொண்டிருந்தார். இவ்வளவு காலை நேரத்தில் எங்கே போகிறார்? அவரை நெருங்கி கேட்கவும் அச்சமாயிருந்தது. பல் விளக்கி முகம் கழுவி சிற்றுண்டி அருந்திவிட்டு திரும்பிய போது தாண்டவம் உட்கார்ந்திருந்தான் சோஃபாவில். காலை தினசரியை புரட்டியவாறு. ஹலோ மேகலா, குட் மார்னிங் என்றான் சிகரெட்டை கடித்துக்கொண்டே. அவன் பேசியதை மேகலை லட்சியம் செய்யவில்லை. அப்பா பக்கம் திரும்பினாள். ஆனால் சக்கரவர்த்தி மகளை விசாரிப்பதை காட்டிலும் தன் தலைக்கு வாசனை தைலம் இடுவதில் அதிக கவனமாயிருந்தான். வாவலை போகிறோம் பகலுக்கு மேல் தான் திரும்புகிறார் போல இருக்கான் என்றான் தாண்டவம். அப்போதும் சக்கரவர்த்தி மேகலையை ஏறிட்டு நோக்கவில்லை. போலாமா என்றார் தாண்டவத்திடம். புறப்பட்டு விட்டார். தொழிலுக்காக தவிர பொழுதுபோக்குக்காக எந்த ஊருக்கும் போகாதவர், அப்படியே எங்காவது போனாலும் மேகலையை கூப்பிட தவறாதவர் ஏன் இப்போது இப்படி மாறிவிட்டார்? வீடு வெறிச்சென்று ஆகிவிட்ட நிலையில் அவள் சிந்தனைகள் மாலியை பற்றி திரும்பின. இன்று கல்லூரியும் இல்லை, வீட்டிலும் யாரும் இல்லை. மாலி வருவான் என்றுதான் உள்மனம் உறுதி கூறிற்று. பறக்க உடைகளை மாற்றிக்கொண்டாள். கண்ணாடி முன் நின்றபடி தன் உருவத்தை கவனித்த போது கர்வம் ஏறியது. தலையை வாரி முடித்து கொண்டாள். உதட்டில் புன்னகையோடு மெல்லிய பாட்டு புறப்பட்டதும் எதிரில் இருந்த வீணை கண்ணில் பட்டது. உரையை கழற்றி எத்தனை நாட்களாகிவிட்டது. மெல்ல எடுத்து கீழே வைத்து தூசியை தட்டிய பின் உரையை பிரித்தாள். பிரகடை கட்டைகள் தொளதொளத்து சுருதி அடியோடு இறங்கி போயிருந்தது. இழுத்து முடுக்கி டங் என்று மீட்டி நாதத்தை எழுப்பிய போது அவள் நெஞ்சம் கிர் என்று மேலே ஏறிற்று. இசையின் எட்டாத பிராந்தியங்களுக்கெல்லாம் அவள் விரல்கள் பிடிக்க முனைந்தபோது அவள் உள்ளம் காதல் உணர்ச்சியின் தெரியாத அனுபவங்களை எல்லாம் துழாவத் தொடங்கிற்று. நேற்று மாலியுடன் இருந்த சந்திப்பை முழுமையாக மனக்கண்ணெதிரை கொண்டு வர முயன்றாள். புகையில் தீட்டிய சித்திரம் போல அந்த காட்சி வளைந்து நழுவிற்று. இருந்தும் அந்த முயற்சியில் அளப்பரிய ஆனந்தம் கண்டாள் மேகலை. கல்லூரியில் 1000 காவியங்களில் அறிய முடியாத கிளர்ச்சியை, 10,000 பேராசிரியர்களிடம் கற்க முடியாத நுகர்ச்சியை அவளுடைய சொந்த அனுபவம் அவளுக்கு தெரிவித்தது. கோபம் வந்து உடம்பு கொதிப்பதை அவள் அறிந்திருக்கிறாள். வருத்தம் வந்து உடம்பு தளர்ந்ததை அவள் கண்டிருக்கிறாள். சலிப்பு வந்து உடம்பு மறத்ததை அவள் உணர்ந்திருக்கிறாள். ஆனால் இந்த ஆனந்த பரவசம் சொல்லித் தெரிவதில்லை என்று சொல்வது இதைத்தானோ? மாலி என்று திரும்ப மனத்துக்குள் உச்சரித்தபடி வீணையின் ஒலியோடு ஒன்றலானாள். பிரமாதம் என்று பாராட்டும் பட் என்ற கைதட்டலும் கேட்டன வாசல் அருகே. மாலி என்று தேக்கி வைத்திருந்த ஆர்வம் அனைத்தும் குரலில் பீரிட கூவினாள் மேகலை. கமகம் கொட்டுறத உன் வாசிப்பில் என்று கூறியபடி பக்கத்தில் வந்து அமர்ந்தான். ஆசையாய் அவனை கண்ணால் விழுங்கிய மேகலை, ஓ வீணாகிராதியில் 2-3 வார்த்தைகள் கூட தெரிந்து வைக்க கொண்டிருக்கீங்களே
என்று சிரித்தாள். சரிதான், எனக்கு வாசிக்கவே தெரியுமாக்கும், இப்படி கூடாத என்று மாலி அவள் மடியிலிருந்து தன் மடிக்கு மாற்றிக்கொண்டான் வீணையை. டிங் டிங் என்று அவன் 4 மீட்டு மீட்டியது தான் தாமதம். போச்சு போச்சு கொலை என்று காதை பொத்தி கொண்டாள் மேகலை. ஆனால் இதைவிட ஹாஸ்யமான சம்பவத்தை தான் எப்போதுமே அனுபவித்ததில்லை போல பூரிப்பு ஏற்பட்டது. கலகல என்று சிரித்து கொண்டே, கையும் காலம் இருந்தால் இந்த வீணை தானாகவே ஓடி ஒழிஞ்சிருக்கோம் என்று கூறிவிட்டு வாத்தியத்தை பறித்து அப்புறம் வைத்தான். அவ்வளோ மோசமாக இருக்குது என் கச்சேரி என்று மாலி நகைத்தான். நான் இருக்கிற வீட்டின் முன்னே பக்கத்தில் ஒரு வாத்தியர் பேர்க்காரன் இருந்திருக்கான். அவனை பார்த்து பார்த்து எந்த வாத்தியத்தையும் 2 தட்டை கற்றுக்கொண்டேன். மற்றபடி எனக்கு கர்நாடக சங்கீதத்துக்கும் 4-5 மைல். அவனுடைய ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு விசேட கவர்ச்சியை கண்டாள் மேகலை. உரிமையுடன், இட்லி 2 கொண்டு வர சொல்லிட்டா, மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் என்று உபசரித்தாள். சரிதான், நான் டிஃபனுக்காகவே அடிக்கடி இங்கே வர்றதாக சமையல்காரன் நினச்சிடுவார். கண்களில் ஆர்வம் இன்னும் மேகலை கேட்டாள். வேறு எதுக்காக வர்றீங்கன்னு நான் சொல்லுங்களேன். ஏன் உனக்காக வரக்கூடாதா? மேகலையின் பரவசம் உச்சத்தை எட்டிவிட்டது. திடுதிப்பென்று மின்னல் பாய்ந்தார் போல் ஒளியுடன் பிரகாசித்த விழிகளை அவன் பால் திருப்பிய போது ஆயுள் முழுவதும் பேசக்கூடியதெல்லாம் பேசிவிட்டார் போன்ற நிறைவு எழுந்தது. போதும், இதற்கு மேல் என்ன வேண்டும்? நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்வதும் நீ என்னை காதலிக்கிறாயா என்று கேட்பதும் கதையிலும் கற்பனையிலும் தான் போலும். இன்பமயமான அந்த ஒரு நிமிட மௌனத்தை மாலி கலைத்தான். இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்லை, எங்கே போகலாம்? சாந்தோம்லேருந்து மெரினா வரைக்கும் நடந்து போகலாமே என்றான் மாலி. 4 மணிக்கு தயாராக இருக்கிறியா? வந்து கூப்பிடலாமா? உன் அப்பா அவர் மகாபலிபுரம் போயிருக்காரு. இங்கே இருந்தாலும் நான் 4 பேரோடும் பழகுவது பற்றி எதுவுமே சொல்ல மாட்டார். ராய்டோ, ரெடியாரு என்று கூறிவிட்டு மாலி அவனுக்கே உரிய ஓட்ட நடையில் வெளியேறினான். உட்கார்ந்தாள், எழுந்தாள், நடந்தாள், மீண்டும் உட்கார்ந்தாள், புத்தகங்களை புரட்டினாள், கடிகாரத்தை நோக்கினாள். 6ஆம் தடவையாக கேசத்தை சரிபடுத்தி கொண்டு சோழியை இழுத்து விட்டு கொண்டாள். வாசலை பார்த்தால், நிழலாடும் போதெல்லாம் நிமிர்ந்து நோக்கினாள். சப்தம் கேட்கும் போதெல்லாம் செவியை கூர்மைப்படுத்தினாள். நேரம் நத்தை போல நகர்ந்தது. விடுமுறை நாட்களில் பகல் சாப்பாட்டுக்கு பின் சிறிது நேரம் துயிலுவது அவளது வழக்கம். இன்று அது கூட இல்லை. 1 மணிக்கு ஆரம்பமான அலங்காரம் 3 மணிக்கு முடிந்தது. ஆனால் 4க்குத்தானே மாலி வருவதாக சொன்னான். பத்திரிகைகளில் கேலியுடன் விட்டறிந்த காதல் சித்திரங்களையும் புத்தகங்களில் சலிப்புடன் தூக்கி எறிந்த காதலர் வர்ணனைகளையும் தேடி எடுத்து திருட்டுத்தனமாக பார்த்து மகிழ்ந்தது அவள் உள்ளம். ஆனால் எதுவும் அவளுடைய சொந்த மகிழ்ச்சிக்கு ஈடானதாக தோன்றவில்லை. அப்பாடா, மலைச்சிகரம் ஏறும் வீரனைப் போல முனகி முன்னேறிய நிமிடம் 12வது எண்ணை எட்டி பிடித்து மணி 4 ஆகிறது என்பதை அறிவித்தது. தயாரா மேலே என்று வினவியபடி உற்சாகமாக உள்ளே நுழைந்தான் மாலி. சலவை மடிப்பு சற்று கசங்கியிருந்தாலும் ஷர்ட்டும் பேண்ட்டும் அவனது ஆண்மையின் கம்பீரத்தை தூக்கி காட்டுவதாக அமைந்திருந்தன. வந்தவன் மேகலை கண்டதுமே அயர்ந்து போய் நின்று விட்டான். ஓ ஓ ஓ, மேக்கப் அமர்க்கலமாக இருக்க என்று அவன் சொன்னதும் தேனாய் பாய்ந்தது அவள் செவியில். இதே போல எத்தனை தடவை அம்மா சொல்லியிருப்பாள், ஆனந்தி சொல்லியிருப்பாள், தோழிகள் சொல்லியிருப்பார்கள். வெறும் அகங்காரமும் கர்வமும் உண்டாகுமே ஒழிய இப்படி பெருமிதம் ஏற்பட்டது கிடையாது. சில்க் எம்போரியத்தின் வாசலில் இருந்தும் வக்கீல் வீட்டின் முன்னால் இருந்தும் பேங்க் மாடியில் இருந்தும் எண்ணற்ற நயனங்கள் இந்த இளஞ்சோடியை மொய்த்தன. அந்த பார்வைகளை கவனித்தும் கவனியாதவள் போல நடப்பதில் மேகலை அலாதி பெருமை அடைந்தாள். பழுக்க காய்ச்சிய இரும்பு ஆறியது போல வெயில் இறங்கியிருந்தாலும் அதன் வெப்பம் கும்மென்று வந்து கொண்டிருந்தது. லஸ்முனை இளைப்பாறி கொண்டிருந்தது. பத்திரிகை கடையில் அன்று வெளியாகியிருந்த ஒரு சஞ்சிகையின் பிரதிகளை கொண்டே கட்டியிருந்த தோரணம் மூவர்ணங்களை காட்டி சிரித்தது. எங்க நீ கார் எடுத்துன்னு வருவியான்னு பயந்துருந்தேன் என்றான் மாலி. மகாபலிபுரம் போயிடாட்டாலும் எடுத்து வந்திருப்பேன். ஏன் அதில் பயன்னு? நான் ஓட்டுவதுண்ணா. அது கூட பரவாயில்ல. காரில் நான் போகிறத பார்த்ததும் நேற்று வரைக்கும் என்னை மதிக்காத பயல்கள்லாம் ஈன்னு இழிச்சு சலாம் போடுவாங்க. அதை மட்டும் என்னால் பொறுக்க முடியாது. பேண்ட் பையில் ஒரு கையை நுழைத்து கொண்டபடி தலையை நிமிர்த்தி நடக்கும் தன் காதலனை கவனித்தாள் மேகலை. எளிய குடும்பத்தை சேர்ந்தவனாக தோன்றினாலும் பரம்பரை செல்வந்தனின் மிடுக்குடன் காணப்படும் அவனுடைய தன்மையை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எத்தனை முறை இந்த சாலை வழியே அவள் வந்திருக்கிறாள். இருந்தும் இப்போது எவ்வளவு புதிதாக காட்சியளிக்கிறது. மாவு மில்களின் இறைச்சலும் கடைத்தெருவின் சந்தடியும் அவளுடைய உற்சாகத்தை பிரதிபலிப்பது போலே இருந்தன. சாந்தோம் மாதா கோவிலின் கூரிய உச்சி நீலவானத்தின் பின்னணியில் செதுக்கிவிட்ட தனிச்சிற்பம் போல பளிச்சென்று நின்றது. கல்யாண வரவேற்பா தெரியவில்லை. மகிழ்ச்சியே வடிவான இளந்தம்பதிகள் வர்ண ரிப்பன்கள் சுற்றிய காரில் ஏறிக்கொண்டிருந்தார்கள். உறவினரும் நண்பர்களும் கூட்டமாக நின்று உரையாடினார்கள். மாலி பார்த்த பார்வையில் விஷமம் விளையாடிற்று. இந்த சர்ச்சுக்குள்ளே நீ போயிருக்கியா மேகலா என்று கேட்டான். ரொம்ப நாளாக ஆசை உண்டு, ஆனால் போனதில்லை. நீங்கள்? வண்டிக்கிட்டு பிரார்த்தனையே செய்திருக்கேன் என்று அவன் தெரிவித்ததும் மேகலை வியப்புடன் தடக்கென்று நின்றே விட்டான் நடைபாதையில்.
இப்போது இல்லை, சின்ன பையனாக இருந்தபோது 3ஆம் படிச்சுட்டு இருந்தப்ப ஞாபகம். வேடிக்கை பார்க்குற ஆசையில் உள்ளே நுழைஞ்சேன். எல்லோரும் மண்டிட்டு பிரார்த்தனை செய்வதையும் தூரத்தில் ஜெகஜோதியாக விளக்குகள் எறிவதையும் கண்டதும் ஒரே திகைப்பாயிடுச்சு. என்ன செய்யுதுன்னு தெரியாமல் நானும் 5 நிமிஷம் கண்ணு மூடி உட்காந்துட்டு ஓட்டமாக ஓடிட்டேன். வேடிக்கை தான் என்று முத்துப்பற்கள் தெரிய சிரித்தாள் மேகலை. அதுவல்ல வேடிக்கை, நான் மண்டிட்டு அமர்ந்ததும் பக்கத்தில் 4-5 பேர் என்னையே முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? நான் அப்போது வெகு அழகாக குடுமி வைத்து தலை பின்னி இருந்தேன். எனக்கும் குடுமி குபீரென்று சிரித்து விட்டாள் மேகலை. என்ன கற்பனை செய்தும் அவளால் மாலியையும் குடுமி பின்னலையும் சேர்த்து காண இயலவில்லை. நிஜமாவா என்றால் சிரிப்பை நிறுத்தாமலே. சத்தியமா செல்லமாய் அவள் தலையில் அடித்தான் மாலி. 5ஆம் வாரத்துக்கு வந்தபோது தான் என்னை வளர்ந்து வந்த பெரியம்மாவுக்கு தெரியாமல் ஒரு நாள் சலூனுக்கு போய் கிராப் வச்சுக்கிட்டு வந்துட்டேன். என் தலைமையிற்கு 7 ரூபாய் பணம் கொடுத்தான் ஆகும் சலூன்காரன். அவ்வளோ அடர்த்தியும் நீளமும் இருந்தது. பெரியம்மா என் வீட்டுக்குள்ளே நுழையவே கூடாதுன்னு சொல்லிட்டான். கெஞ்சி குத்தாடி மன்னிப்பு வாங்கிட்டேன். கட்டடங்கள் முடிந்து கடலின் தூய விளிம்பு தெரிந்தது. இப்போது அந்த பெரியம்மாவுடன் தான் இருக்கீங்களா என்று மேகலை விசாரித்தது. இல்லை, அவள் ஊரிலிருந்து படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் பணம் அனுப்புகிறா. நல்ல வேலை. கூட இருந்து நான் மீசை வச்சு கொண்டிருக்கிறதையும் கண்டாலோ கண்டு கொண்டுதான்மா வெட்டியே போட்டுருவாள். என்ன மெல்லி அந்த அரும்பு மீசையை கண்டு புன்முறுவலுடன், அப்படி உங்கள் பெரியம்மா செய்தால் நான் அவரை குத்தம் சொல்ல மாட்டேன். உங்கள் முகத்துக்கு இது அவ்வளோ எடுப்பாக இருந்ததா தெரியல என்றாள் மேகலை. என்ன செய்கிறது, பணக்காரனாக இருந்தால் நாயோ பூனையோ பாம்போ மீனோ ஆமையோ வளர்க்கலாம். ஏழை, நான் வளர்க்கக்கூடியது இது ஒன்று தான் என்று மீசை செல்லமாக தடவி கொடுத்தான் மாலி. பாதையை கடந்து மணற்பரப்புக்கு போகாமல் சற்று முன்புறமாகவே அமர்ந்து கொண்டார்கள் இருவரும். இறங்கும் சூரியன் அலை காதலிக்கு வர்ண நவரத்னங்களை வாரியரைத்து கொடுத்த வண்ணம் விடைபெற்று கொண்டிருந்தார். இன்றைக்கி ஒரு நாளாவது என் கல்லூரி பக்கம் போகாமல் இருக்கிறோமேன்னு சந்தோஷப்பட்டேன். தப்பாயிடுச்சு என்றால் மேகலை எதிரில் இருந்த கட்டிடத்தை பார்த்தபடி. அதைத் தொடர்ந்து அவரவர்கள் படிக்கும் கல்லூரி, வகுப்பு, பாடம், பேராசிரியர்களின் பட்டங்கள் ஆகியவை பேச்சில் இடம்பெற்றன. நிமிடத்துக்கு நிமிடம் தானும் அவனும் நெருங்கி நெருங்கி கலப்பதை உணர்ந்தாள் மேகலை. அவன் கையால் வாங்கி தந்த பட்டாணியை அமிர்தமாக சுவைத்த போது திடீரென்று நிலைகுத்திய பார்வையுடன் திடுக்கிட்டாள் மேகலை. மறுவினாடி மாலியை கவனித்தாள். அவளுடைய திகைப்பை பாராதவன் போல அவன் பேசிக்கொண்டிருந்தான். தெய்வமே, என் நேர்மைக்கு சோதனையா, காதலுக்கு சோதனையா என்று அவள் உள்ளம் இறைஞ்சியது. மார்பு துடிக்க மீண்டும் நோக்கினாள். சந்தேகமே இல்லை, ஆனந்திதான். மெரினா சாலைக்கு நேர் எதிரே திருவல்லிக்கேணியிலிருந்து வரும் தெரு ஒன்றில் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தாள் அவள். ஆனால் அவளுடன் கூட மேகலையின் முன்பின் பார்த்திராத ஒரு நடுத்தர வயது பெண்மணி ஆனந்தியை ஏதோ தப்ப விடாமல் பிடித்திருப்பவள் போல நெருங்கி நின்று கொண்டிருந்தாள். தங்கையின் முகத்தை கூர்ந்து கவனித்தாள் மேகலை. அதில் அவசரமும் அச்சமும் கலந்து தெரிந்தன. அம்மாவை விட்டுவிட்டு யாரோ ஒரு அந்நிய மாதுடன் இப்படி புறப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்தது அவளுக்கு? கடை கண்டால் மாலியை கவனித்தாள். இன்னும் அவன் அவர்களை கவனிக்கவில்லை. தன் பாட்டுக்கு பேசிக்கொண்டிருந்தான். ஆனந்த் ஏதோ இக்கட்டில் சிக்கியிருக்கிறாள் என்ற உள்ளுணர்வை எச்சரித்தது. உதவிக்கு விரையலாமா? அத்துடன் இந்த காதலை மறக்க வேண்டியதுதான். தன்னை புது பிறவியாக்கி இருக்கும் இந்த இன்ப அனுபவங்களுக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டியதுதான். ஆனந்தியின் பிரிவினால் முளைத்திருக்கும் இந்த காதல் அவளை சந்தித்த கணத்திலே மறித்து விடுவது நிச்சயம். மேகலை நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது துக்கம். ஐயோ, நான் எத்தனை சுயம் நலமாகிவிட்டேன் என்று தனித்தானே வெறுத்தாள் அவள். ஸ்டாப்பில் ஒரு பஸ் வந்து நின்றது. ஆனந்தி உடனே ஏறவில்லை. தயங்குவது போல தெரிந்தது. அந்த பெண்மணி அவள் முதுகில் கை வைத்து மெதுவாக ஆனால் அழுத்தமாக அவளை ஏற்றுகிறாள். ஆனந்தியின் கால் இடறுகிறது. ஆகாயத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு உள்ளே ஏறி மறைகிறாள். வெறி பிடித்தார் போல் திடீரென எழுந்து கொண்டாள் மேகலை. சட்டென்று அவள் கைகளை பற்றி உட்கார்த்தி வைத்தான் மாலி. டேப்பா, உனக்கு இவ்வளவு கோபம் வரும்னு தெரிஞ்சிருந்தா கேட்டே இருக்க மாட்டேனா? திகைப்புடன் அவனை பார்த்தாள் மேகலை. என்ன கேட்டீங்க? கல்யாணம் செய்து கொள்வது பற்றி உன் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டேன் என்றான் மாலி. தங்கையை பற்றிய சங்கடத்திலிருந்து நினைவை திருப்புவது பெரும் பிரயத்தனமாகவே இருந்தது மேகலைக்கு. ஆயினும் அவனது கேள்வியால் ஏற்பட்ட புல்லரிப்பு அவளை முறுவலிக்க செய்தது. அபிப்பிராயம் எதுவும் இன்னும் ஏற்படுத்தி கொள்ளலை என்றவள் வேண்டுமென்றே. உங்கள் கருத்து என்று கேட்டாள். மாலி தயங்கவில்லை. அந்த கேள்விக்காகவே காத்திருந்தவன் போல, உன்னை போல ஒரு பெண்ணு கிடைப்பதாக இருந்தால் நான் இப்போதே தயார் திருமணத்துக்கு என்றான். அந்த வினாடியில் மேகலை தன் பிரச்சனைகள் யாவற்றையும் மறந்தாள். சோதனை மயமான வாழ்க்கை சொர்க்க பூமியாக மாறிற்று. எவ்வளவு பெரிய பூகம்பத்தையும் இனி எதிர்நோக்க முடியும் என்ற உரம் பிறந்தது அவள் நெஞ்சில். முன் எப்போதையும் விட இப்போதுதான் அதிக இளமையுடன் இருப்பதாக தோன்றிற்று. காலம் எல்லையற்று ஓடியது. எழுந்துரு, போகலாம். மெரினா கேன்டீனுக்கு உன்னை அழைச்சி கொண்டு போகத்தான் கூப்பிட்டேன். அதுக்குள்ளே இங்கே வந்துட்டோம் என்று மணலை உதறிக்கொண்டு எழுந்தான் மாலி. உலகம் மேலும் மேலும் பேரின்ப வெளியாக பறந்தது மேகலையின் கண்களில். மாலியின் கைகளை கோத்து கொண்டு குதி போட்டு நடக்க வேண்டும் என்ற ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டு நடந்தாள். அவன் பக்கத்தில் சதையும் எலும்பும் மற்ற வெறும்
பஞ்சாலானதைப் போல லேசாயிற்று தேகம். உஷ்ணமான இரத்தத்துக்கு பதில் கிளுகிளுக்கும் தென்றலே தன் நரம்புக்குள் பாய்வதைப் போல் இருந்தது. புதிதாக திறந்து கொண்ட கதவு வழியே வேறு வேறு ஆனந்த மாளிகைகளுக்குள் நுழைய துடித்தாள் அவள். தன் தந்தையின் மாறுதலை பற்றி, தன் தங்கையின் இக்கட்டை பற்றி, தனக்கு நேர்ந்த பீதிகளை பற்றி எதையுமே இப்போது பேச வேண்டாம் என்று தீர்மானித்துக் கொண்டாள். திறந்த மாடியில் வெள்ளையுடுப்பு பணியால் பலகாரங்களை கொண்டு வந்து வைத்தான். ஏதோ யோசனையில் ஆழ்ந்த வண்ணம் வறுவலை குறித்து கொண்டிருந்த மாலி ஓ என்று கத்தாமல் இருப்பதனால் சொல்லுகிறான். மெதுவாக திரும்பிப்பாரு, அந்தாண்ட கோடியில் சொல்லிட்டேன், ரகலை பண்ணிடாத என்றான் தாழ்ந்த குரலில். புரியாத கலக்கத்துடன் மேகலை அவன் விரல் சூட்டிய திசையை பார்த்தால் ஹோ ஹோ என்ற உரத்த சிரிப்பின் நடுவே பலதர தட்டுகளின் பின்னே சக்கரவர்த்தி, தாண்டவம், மனோரமா 3 பேரும் அமர்ந்திருந்தார்கள் உல்லாசமாக. இந்த பெண்ணை யார் தெரியுமா என்று மாலி வினவினான். தாண்டவத்தின் தங்க? அதுக்கு மேலே ஊகிக்க முடியலையா? இல்லையே. மனோரமானு பேர். உன் அப்பாவே ஆசை காதலி அவ என்று தெரிவித்தான் மாலி. தொடரும்.